ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை சட்னி. அதுக்கு கொழுந்தா நான் ஒரு 4 கொடிகளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரண்டை துவையலுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. பிரண்டை துவையல் கொஞ்சம் உஷ்ணமானது, அதனால் நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி இப்போ என்னோடய செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடைக்கும்போது நிறைய உருவி போட்டு சட்னியில் அரைச்சிருங்க. இதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் கருவேப்பிலை நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கருவேப்பிலை வந்து சட்னி அரைக்கும்போது போட்டுட்டோம்னா நம்ம அரைச்சிட்றோம் அப்படின்னும்போது குழந்தைங்க அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம தாளிக்கிறோன்னும்போது அதை எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஆனால் அது மாதிரி சட்னி அரைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொழுந்து கிடைக்குது அப்படின்னும்போது நல்லா உருவி போட்டு சட்னி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பிரண்டை துவையலோட இந்த கருவேப்பிலையை சேரும்போது இன்னும் ருசி நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டாச்சு. இதை நம்ம லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணுற நேரத்துலேயே உங்களுக்கு நான் பிரண்டை இது பார்த்திங்கன்னா தொட்டியில் வளரக்கூடியது, வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. உடம்பை வஜ்ரம் மாதிரி ஆக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மூலிகை சத்துக்கள் நிறைந்ததுன்னு பார்த்திங்கன்னா இது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. முதுகெலும்பு பெண்களுக்கு வலிக்குதுன்னும் போது இதை நல்லா துவையல் அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அந்த முதுகு வலி பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடும். ஸோ எலும்பு நரம்புக்கு ரொம்ப ஒரு வஜ்ரம், நல்ல பலத்தை குடிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். இன்றைக்கி நான் இது தொட்டியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நான் சட்னி அரைக்க போகிறதால இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1, 2, 3 இந்த 3 கணு மட்டும்தான் நான் போட்டு சட்னி அரைக்க போகிறேன். இந்த மீதி இருக்க கணுலாம் நார் எடுத்துகிட்டு துவையல் அரைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் குழந்தைக்கு ஞாபக சக்திக்கு இது ரொம்ப நல்லது. வல்லாரை ரொம்ப ஞாபக சக்திக்கு நல்லதுன்னுவாங்க. ஆனால் சில பேருக்கு தெரியாது. இதுவும் ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது என்பது மூளை நரம்புகளை ரொம்ப பலப்படுத்தக்கூடியது இது. அதனால் நல்ல ஒரு ஞாபக சக்தி வேணும்னும் போது இந்த வல்லாரை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அதளவுக்கு இந்த பிரண்டையும் நீங்கள் நிறைய பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னும் போது உஷ்ணம் அதிகமாகிடும்ன்றதால இதை மாதிரி இதை பாருங்கள், இப்படி நசுக்குன்னா அப்படி பூ போல் போது பாருங்கள். இதை மாதிரி இருக்கிறத ஒரு 2 கணு மட்டும் போட்டு இதை மாதிரி சட்னி அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வர இந்த 4, 5 இந்த கணுவெல்லாம் எடுத்து நார் எடுத்துகிட்டு துவையல் அரைச்சிக்கோங்க. இதை நான் இப்போ தண்ணியில் 4-5 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். அதனால் கார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இதில். ஸோ இப்போ இதை நம்ம வதங்குற டைம்லேயே நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பூ போல் இதை மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இலையோடு போட்டுக்கோங்க. இந்த நரம்பு மட்டும் எடுத்துருங்க. நரம்பு பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் நார் மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் எடுத்துருங்க. இப்போ இந்த கொழுந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டாவே போதும். நான் இன்றைக்கி ஒரு 2 கொழுந்து போல் போட்டுக்கிறேன். 2 கொழுந்துனா இந்த 2 கணு, முதல் கணு, 2வது கணு, 3வது கணு. இன்றைக்கி குழந்தைக்கு சட்னி அரைக்கிறதால நான் 2 கணு மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது டக்குன்னு நமக்கு சட்னி அரைஞ்சிரும். அதனால் நான் 2 கணு போட்டிருக்கேன். இப்போ இந்த பீஸ் நம்ம நல்லா நார் எடுத்துகிட்டு சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு புளி போட்டு துவையல் அரைச்சா நல்லாயிருக்கும். இது நான் துவையலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது துவையல் எப்படி அரைக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதை 2 கணுவை வச்சு அந்த கொழுந்தை வச்சு நான் சட்னி அரைச்சிட்றேன். இதை வச்சு நான் இப்போ துவையல் அரைக்கிறேன். ஸோ இது துவையல் அரைக்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் தொட்டியில் வைக்கிற இந்த கொடி பார்த்திங்கன்னா புளிப்பு தன்மையானது இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா உவர்ப்பு தன்மை அப்படின்ட்டு 2 சுவைகளில் இருக்குது. இது நான் இப்போ எடுத்துருக்கிறது உவர்ப்பு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம தொட்டியில் ஜஸ்ட் ஒன்று இப்படி நட்டு வச்சோன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இது மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த இலைகள் கூட நம்ம சட்னி அரைக்கும்போது போட்டுக்கலாம். ஸோ மூலிகைகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை. ஸோ இந்த நார் மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கோங்க. நடு எலும்பு ரொம்ப வலிக்குதுன்ற லேடிஸ் இதை மறக்காமல் நீங்கள் துவையல் அரைச்சி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கொழுந்து நிறைய கிடச்சிது தொட்டியிலன்னும் போது சட்னி செய்து சாப்பிடுங்க.
காரக்குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு புளி போட்டு வீக்கமாக இருக்க இடத்துல பத்து போட்டோன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா பத்து சரியாயிடும், அந்த வீக்கமும் சரியாயிடும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கியாச்சு. மெயினாக இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு அரை மூடி லெமன் போட்டிருக்கேன். ஏன்னா பிரண்டை வந்து உஷ்ணத்தன்மை ஜாஸ்தின்றதால இந்த ஒரு 4 கொழுந்து போட்டதுக்கே நான் ஒரு அரை முடி போல் லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் பிரண்டை எப்போ சேர்க்கும் போதோ மறக்காமல் கொஞ்சம் போல் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த பிரண்டையோட உஷ்ணத்தை இந்த லெமன்ற அந்த குளிர்ச்சி வந்து ஈடு செய்யும். ஸோ நமக்கு பிரண்டையோட முழு பலன் கிடைக்கும். அதோட பாதிப்புகள் அந்த உஷ்ணம்ன்றது அவ்வளோ நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் போல் இதை மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ஆற வச்சு இதை நம்ம வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கிடைக்கிற பிரண்டைகளை நீங்கள் நல்லா மோரில் ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு வத்தல் போட்டு வச்சுட்டு வத்த குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது யாருமே அந்த மாதிரி வத்த குழம்பே வச்சுருக்க மாட்டாங்க. நான் பிரண்டை வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எந்த வீடியோலையுமே வந்து இந்த வத்தல் வச்சு எப்படி வத்த குழம்பு வைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கருவேப்பிலை நான் அரைக்கிறதுக்கும் நிறைய போட்டிருக்கேன், இப்போ தாளிக்கிறதுக்கும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம தொட்டிலேயே இது மாதிரி நிறைய செடிகளை வளர்க்கலாம். இதை என்ன பண்ணுவோம், அரைச்சி வச்ச பிரண்டை சட்னியை இப்போ ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பிரண்டை வாசனையாக இருக்குது. இதான் இட்லிக்கு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் இது தோசை, பசலைக்கீரை தோசை, எங்கள் தொட்டியில் வந்திருக்கிற கீரையை போட்டு பசலைக்கீரை தோசை பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த எங்கள் தொட்டிலேயே வந்த பிரண்டையை வச்சு சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய நமக்கு இடம் இல்லைன்னு பார்க்காதீங்க, நிறைய தொட்டிகள் மினரல் வாட்டர் கேன் கட் பண்ணிவிட்டு வரிசையாக தொட்டிகள் வச்சு இந்த மாதிரி கீரைகளோட நரம்புகளை நட்டு வச்சுன்னா, இப்போ புளிச்ச கீரை நான் நட்டு வச்சுருக்கேன். அதோட கீரையை எடுத்து நான் ஒரு நாள் எப்படி உங்களுக்கு புளிச்சக்கீரை துவையல் அது எப்படி செய்யறதுன்றதை ஒரு நாள் நான் காட்டுறேன். ஸோ நமக்கு செடியெலாம் வளர்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் தான் வேணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 4-5 மினரல் வாட்டர் கேன், பெரிய கேன் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அதில் வளர்த்தாவே போதும். ஸோ இப்போ வஜ்ரவள்ளி சட்னி, பிரண்டை சட்னி ரெடி. எங்கள் தோட்டத்து பசலைக்கீரை தோசை, அதோட எங்கள் தோட்டத்து பிரண்டை சட்னி. ஸோ இது மாதிரி கொழுந்து இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் சட்னி செய்யுங்க. அடி நரம்பெல்லாம் நல்லா நார் எடுத்துகிட்டு சுண்ணாம்பில் ஊற வச்சுட்டு அது கிள்றதுக்கு முன்னாடி நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு கையில் தடவிட்டு அப்புறம் கிள்ளுங்க, அரிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ தான் இன்றைக்கி நான் சிசரில் அந்த கொழுந்தை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ சட்னியை தொட்டு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அந்த லெமன் நல்லா எடுப்பாக இருக்குது, இஞ்சியும் நல்லா எடுப்பாக இருக்குது. நமக்கு அந்த கார்ப்பு சுவைன்றது அந்த அளவுக்கு தெரியல. இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுரைக்காய் வாங்கி இதை மாதிரி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி போட்டு அதை அரைச்சி அடை செய்தால் சூப்பராக இருக்கும். அதோட தோலை நான் எப்பயுமே வீணாக்க மாட்டேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, புளி, உப்பு, அப்புறம் இந்த சுரைக்காய் தோலை தூளாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு துவையல் அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எந்த காய்களில் நம்ம அந்த தோலை பயன்படுத்தலான்றதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுரைக்காய் தோல் துவையல், சுரைக்காய் அடை, இதில் சந்திப்போம்.